ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎட் செகண்ட் செமஸ்டரில் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்டில் யூனிட் 1ல் இருக்கக்கூடிய ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற டாப்பிக்கோட சப்டிவிஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம டெஃபினிஷன் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறோம். கான்செப்ட் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது டெஃபினிஷன் ஆஃப் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட். இதில் வந்து ஒரு 8 பேர் சொன்ன டெஃபினிஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு இடபிள்யூ நைட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் பிளானிங், organizing, directing and controlling the school's resources to achieve educational goals. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எஜுகேஷ்னல் கோல்ஸ், அதாவது நம்ம ஃபைனலாக இதுதான் நம்மளோட கோல்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை அச்சீவ் பண்ண ஸ்கூலில் இருக்கிற ரிசோர்ஸஸ் எல்லாமே, ஹியூமன் ரிசோர்ஸஸ்ஸு, நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ரிசோர்ஸஸ்ஸு, ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ்ன்னு இருக்க எல்லா ரிசோர்ஸஸையும் கரெக்டாக பிளான் பண்ணி, ஆர்கனைஸ் பண்ணி, டைரக்ட் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் அப்படின்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஜேபி ஷியர்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் யூசிங் மென் அண்ட் மெட்டீரியல்ஸ் டு அச்சீவ் தி பர்பஸ் ஆஃப் தி ஸ்கூல். ஃபஸ்ட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் போயிடலாம், அப்போ தான் புரியும். இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மென் அண்ட் மெட்டீரியல்ஸ் வந்து ரைமிங்காக இருக்குன்னு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டாஃப்ஸும் அதில் வந்து அடங்குவாங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்கூலுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும் இல்லையா, அந்த பர்பஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸை சேர்த்து யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸ்ன்னு சொல்கிறாரு இவர். நெக்ஸ்ட், இட் இஸ் த சோஷியல் ப்ராசஸ் கன்சர்ன்ட் வித் ஐடென்டிஃபையிங், மெயின்டைனிங், ஸ்டிமுலேட்டிங், controlling and unifying the formally and informally organized human and material energies within an educational system. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு சோஷியல் ப்ராசஸாக சொல்கிறாங்க. சோஷியல் ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னா, ஒரு எஜுகேஷ்னல் சிஸ்டம்குள்ளே இருக்கிற ஹியூமன் அண்ட் மெட்டீரியல் எனர்ஜிஸை, இந்த இடத்துல ஏன் ஃபார்மலி அண்ட் இன்ஃபார்மலி ஆர்கனைஸ்டு ஹியூமன் அண்ட் மெட்டீரியல் எனர்ஜிஸ்ன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபார்மலின்னு வரும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப்ஸு, டீச்சர்ஸ் இவங்கெல்லாம் வருவாங்க. மெட்டீரியல் சைட்னா போர்டு, கிளாஸ் ரூமு, பெஞ்ச், அதெல்லாம் ஃபார்மலி ஹியூமன் அண்ட் மெட்டீரியல் எனர்ஜிஸ். இன்ஃபார்மலி ஹியூமன் எனர்ஜிஸ் என்னென்ன அப்படின்னா, மற்ற ஸ்டாஃப்ஸ், நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இல்லையா, டிரைவர்ஸு, கிளீனர்ஸ், அவங்கெல்லாம். நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ்னு வரும்போது எக்ஸ்டர்னல் மெட்டீரியல்ஸ் என்னென்ன, எப்படி சொல்கிறது, ஸ்கூல் பஸ்ஸு, அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இன்ஃபார்மலி ஆர்கனைஸ்டு எனர்ஜிஸ். இப்போ இந்த 2 எனர்ஜிஸையும், ஹியூமன் அண்டு மெட்டீரியல் எனர்ஜிஸையும் சேர்த்து அதை வந்து என்னென்னு ஐடென்டிஃபை பண்ணி, மெயின்டைன் பண்ணி, ஸ்டிமுலேட் பண்ணி, கண்ட்ரோல் பண்ணி, எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிஃபையிங் பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு டீச்சர் இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன சப்ஜெக்ட்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். நெக்ஸ்ட்டு அவங்களோட டீச்சிங் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அவங்களோட அந்த ஸ்கூலோட கோலுக்கு ஏற்ற மாதிரி அந்த டீச்சிங் ப்ராசஸ்க்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ மெயின்டைனிங். நெக்ஸ்ட்டு ஸ்டிமுலேட்டிங் அப்படின்னா அவங்க கரெக்டாக பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மோட்டிவேட் கொடுத்துட்டே இருக்கணும். கண்ட்ரோலிங்னு வரும்போது எல்லாமே மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க உறுதி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து எல்லாருமே ஒன்று தான், எல்லாருமே ஸ்கூலுக்காக தான் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு யூனிஃபையிங் கான்செப்டில் வந்து பண்ணுறது தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதுவே மெட்டீரியல் சைடுன்னு வரும்போது, இப்போ வந்து ஒரு லேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஃபஸ்ட்டு யாருக்கு இந்த லேப் வேணும்னு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. கம்ப்யூட்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குனா கம்ப்யூட்டர் லேப் தேவை, சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு தேவை அந்த சயின்ஸ் லேப்லாம் தேவை. நெக்ஸ்ட் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க, ஸ்டிமுலேட் பண்ணுவாங்க, கண்ட்ரோல் பண்ணுவாங்க, யூனிஃபை பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக என்னென்ன பண்ண முடியுமோ அந்த எஜுகேஷனல் சிஸ்டம்குள்ளே வந்து ஹியூமன் அண்ட் மெட்டீரியல் எனர்ஜிஸையும் சேர்த்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு சோஷியல் ப்ராசஸ் தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டபிள்யூஜி கேம்பல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஸ்கூல்ஸ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ், providing the necessary facilities for teaching and ensuring the smooth contact of the school. இதில் வந்து இவர் 3 பாயிண்ட் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்கூலுக்குள்ளே நடக்கிற வேறு ஆக்டிவிட்டீஸாக மேனேஜ் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. செகண்ட் என்ன அப்படின்னா, டீச்சிங்க்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணுறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாரு. தேர்டு, ஸ்கூல் வந்து நல்லா ஸ்மூத்தாக நடக்கிறத உறுதி பண்ணுறதும் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டு தான் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் டாக்டர் எஸ்.என். முகர்ஜி சொன்னது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி மெத்தட் of utilizing the available resources in a way that the school function as an effective institution for the all-round development of the child. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அதோட கையில் இருக்கிற ரிசோர்ஸஸ், அதாவது அது ஹியூமன் ரிசோர்ஸஸாகவும் இருக்கலாம், மெட்டீரியல் ரிசோர்ஸஸாகவும் இருக்கலாம். ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த அவைலபிள் ரிசோர்ஸஸை மட்டும் வச்சு அதை நல்லா யூட்டிலைஸ் பண்ணி ஸ்கூலை வந்து ஒரு எஃபெக்டிவான இன்ஸ்டிடியூஷனாக மாற்றுறது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இதோட எய்ம் வந்து என்ன அப்படின்னா, சைல்டோட ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் தான். அந்த குழந்தைய வந்து எந்த அளவுக்கு அவங்களால டெவலப் பண்ண முடியுமோ அதை வந்து டெவலப் பண்ணுறது தான் இதோட எய்ம்னு சொல்கிறாரு.
நெக்ஸ்ட் ப்ரூபாக்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ஆர்ட் ஆஃப் டைரக்டிங் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் தி ஸ்கூல் இன் சச் எ வே தட் த பொட்டன்ஷியல் ஆஃப் போத் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் மேக்ஸிமைஸ்டு ஃபார் லேர்னிங். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது அந்த ஸ்கூலில் நடக்கிற ஆப்ரேஷன்ஸ், அதாவது இந்த ஸ்கூலில் நடக்கிற எல்லா வேலைகளையும் டைரக்ட் பண்ணுற ஒரு ஆர்ட்னு சொல்கிறாரு. அதாவது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் அந்த ஸ்கூலில் என்ன ப்ராசஸ் நடந்தாலும் அதை கரெக்டாக நடக்குதான்னு சொல்லி டைரக்ட் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ இது எதுக்காக இப்படி டைரக்ட் பண்ணி கொண்டு போகுது அப்படின்னா, டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தோட பொட்டன்ஷியலையும் வெளியே கொண்டு வந்து அவங்களோட லேர்னிங் ப்ராசஸை இன்னும் அதிகமாக்குறதுக்காக இது வந்து எல்லாத்தையும் டைரக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் ஓபி தாம என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் விச் மேக் த ஸ்கூல் a place where educational objectives are realized through the harmonious working of all its members. இதில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்கூலில் இருக்கிற எல்லா மெம்பர்ஸுமே ஒத்துமையாக வேலை செஞ்சு ஸ்கூலோட எஜுகேஷ்னல் கோல்ஸ், அதாவது ஒரு ஸ்கூலுக்குன்னு ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஜெக்டிவ்ஸை எப்படி அச்சீவ் பண்ணலான்னு பார்க்குற ஆக்டிவிட்டீஸ் தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கார்ட்டர் வி குட் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் ஆர்கனைசிங், சூப்பர்வைசிங் அண்ட் கோஆர்டினேட்டிங் த ஆக்டிவிட்டீஸ் அண்ட் அஃபேர்ஸ் ஆஃப் ஸ்கூல் aimed at providing the best possible educational environment for the learners. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்கூலில் நடக்கிற ஆக்டிவிட்டீஸ் ப்ளஸ் அந்த ஸ்கூலுக்கு ரிலேட்டடான எல்லா அஃபேர்ஸையும் ஃபஸ்ட்டு ஆர்கனைஸ் பண்ணி அதை வந்து கரெக்டாக நடக்கிற மாதிரி சூப்பர்வைஸ் பண்ணி எல்லாமே ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு கோஆர்டினேட் பண்ணுற ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோட மெயின் எய்ம் என்ன அப்படின்னா, லேர்னர்ஸ்க்கு பெஸ்ட்டான ஒரு எஜுகேஷ்னல் என்விரான்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் மாடர்ன் எஜுகேஷ்னல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் இஸ் தி டைனமிக் ப்ராசஸ் ஆஃப் கிரியேட்டிங் அன் ஆர்கனைஸ்டு ecosystem where administrative efficiency supports academic excellence, ensuring that the school's vision is realized through the collective effect of all stakeholders. இதில் இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு டைனமிக் ப்ராசஸ்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஆர்கனைஸ்டு ஈகோ சிஸ்டமை க்ரியேட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல ஈகோ சிஸ்டம்னு சொல்கிறது என்னென்னா, இப்போ சயின்ஸில் ஈகோ சிஸ்டம்னா என்ன, ஒரு உயிரினம் வந்து இன்னொரு உயிரினத்தை சார்ந்து வாழுதுன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து கிராஸ் இருக்குன்னா அது வந்து கிராஸ் கோப்பர் சாப்பிடும், கிராஸ் கோப்பரை வந்து ஃப்ராக் சாப்பிடும். இதுதானே ஈகோ சிஸ்டம்னு சொல்கிறது. இப்போது ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் இந்த ஈகோ சிஸ்டம் எங்கே வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, இப்போ வந்து கரஸ்பாண்ட் ஒரு ஐடியாவை வந்து வச்சிருக்காரு அப்படின்னா அதை வந்து பிரின்சிபல்கிட்ட சொல்லுவார், பிரின்சிபல் ஹெட் மாஸ்டர்கிட்ட சொல்லுவாங்க, ஹெட் மாஸ்டர் டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க, டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவாங்க. இப்படி இவங்களோட ஒவ்வொரு ரோலையும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறது யார் அப்படின்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான். அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் இப்படி ஒரு ஆர்கனைஸ்டு ஈகோ சிஸ்டமையே கிரியேட் பண்ணுறவங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து என்ன ப்ராசஸ் நடக்கும் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியை வந்து அகாடமிக் எக்ஸலன்ட்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி அப்படின்னா மெயின் அட்மினிஸ்ட்ரேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கரஸ்பாண்டன்ட் எடுத்துக்கோங்க, அவர் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு. அவர் ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு அப்படின்னா அந்த ஐடியா நம்மளோட டீச்சர் டு ஸ்டூடெண்ட்ஸ் வரலும் வருது இல்லையா, அப்போ ஸ்டூடெண்ட் கிட்ட வரும்போது அவங்களோட லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அது வந்து சேரும். ஸோ அதை தான் வந்து அகாடமிக் எக்ஸலன்ஸ்னு சொல்லுவோம். இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சியிலிருந்து அகாடமிக் எக்ஸலன்ஸுக்கு நடுவால் வந்து அது கடந்து வருது இல்லையா, அந்த ப்ராசஸை க்ரியேட் பண்ணுறதே ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸோட ஒட்டுமொத்த முயற்சி மூலயமா ஸ்கூலோட விஷனை வந்து அதை அச்சீவ் பண்ண உறுதி பண்ணுறது தான் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நம்ம வீடியோஸில் போடக்கூடிய பிபிடி வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அங்கே வந்து எல்லாத்தோட பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்கும். இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.